வாங்கு அப்படின்னு சொல்லி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தாயிட்ட அந்த காசை கொடுத்து, அந்தம்மா போய் ரோமத்தாலான திலகனை ஒரு தோல் பாத்திரம் இதையெல்லாம் வாங்கிட்டு வந்து கல்யாண ஏற்பாடுகளை எல்லாம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார் செஞ்சாங்க. அப்படி தான் ஹதீஸ்களில் வருது. இந்த ஒரு சட்டையை விற்று கல்யாணம் பண்ணுமா? ஏன் ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கலாம்ல? எப்போ ஒன்றும் இல்லையா, ஓ 4 பேர்த்தில் கடன் வாங்கியிருந்தா அவர்கிட்ட போய் கேளு, ஒரு 1000 ரூபா வாங்கிட்டு வா, கல்யாணத்தை பண்ணிடுவோம். அனுமதி கொடுக்கல. கல்யாணம் கூட கடன் வாங்கி பண்ணுறதுக்கு அனுமதி இல்லை. ஆனால் நாம் இன்னைக்கு கல்யாணத்துக்கல்ல கன்றாவிக்கெல்லாம் கடன் வாங்குகிறோம், எல்லாத்துக்கும் கடன் வாங்குகிறோம். அத்தனை பேரும் கடனாளியாக இருப்பதிலேயே சுகமாக இருக்கிறோம். கடனாளியாகவே பலர் மௌத்தாகி விடுவதும் உண்டு. ஒரு கட்டத்தில் கொடுக்க முடியலங்கிறப்ப திவாலின்னு சொல்லி அறிவிச்சுட்டு வெளியே போயிடுறது உண்டு. இந்த இஸ்ராஃப் என்கிற வீண் விரயம், அதிகமான கடன்களை பிறரிடமிருந்து வாங்குதல், இது எல்லாம் ஒரு கண்ட்ரோலுக்குள்ள வர்ற வரையும் இஸ்லாமிய பொருளாதாரம் எந்த சீரும் பெற்று விடாது. மிக அதிகமாக பொருளாதாரத்தை சிதைக்கிற பங்கு, யாரும் கோபித்துக் கொள்ளக்கூடாது, நீங்கள் பணக்கார வீடுகள், அவங்க நடத்துகிற கல்யாணம், அவங்க நடத்துகிற சாப்பாடு, அவங்க கட்டுற பில்டிங்கு. பல பில்டிங்களுடைய மாடிகள் திறக்கப்படுறதே இல்லை, காலம் பூரா அப்படி இருட்டா கபர்குழி மாதிரி இருக்கு. முதல்ல அப்படி எல்லா தேவைகளையும் மீறி சும்மா வச்சுக்கிறதுக்கு ஒரு பில்டிங் அப்படி கட்டுறதுக்கு மார்க்க அனுமதி தரல. இதாலம் யஜஅலில்லாஹு ஃபில் மாலி பரக்கத்தன் யஜஅலுல்லாஹு ஃபித் துராபி அவில் மா. ஒரு காசுல பரக்கத்து இல்லாம போறதுக்கு அல்லாஹ் ஏதாவது பண்றதா இருந்தா அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த காசை ஒண்ணு மண்ணுல போடுவான், இல்ல தண்ணியில போடுவான். ஹதீஸ் இது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காசு எதுல போகும்? மண்ணுல போகும், இல்ல தண்ணியில போகும். பில்டிங் எக்கச்சக்கமா கட்ட வேண்டியது, பாடுபட்டு வேர்வை சிந்தி இங்கே உழைக்க வேண்டியது, ஊரில் பல லட்சங்கள்ல கோடிகளில் பில்டிங் கட்ட வேண்டியது. மண்ணிலே காசு போகும் அல்லது தண்ணீரிலே போகும். வா, மினரல் வாட்டர் ஒரு பாட்டில் 12 ரூபா வாங்கி குடி. தண்ணியிலே காசு. பரக்கத்தில்லாமல் காசுகள் பெருகுவதற்கான அடையாளங்கள் இவைகள். நாம சொல்லல. டாக்டர் அமர்த்தியா சென் சொல்லி பொருளாதாரத்தில் இப்போ நோபல் பரிசு வாங்கினார்ல ஒருத்தர் சமீபத்தில், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அமர்த்தியா சென் அவர் பேர். பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு அவருக்கு அறிவிச்சாங்க. அவர் வாங்கிட்டு வந்து லண்டனில் வந்து இன்டர்நேஷனல் ப்ரெஸ் மீட்டு, சர்வதேச பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து கேட்டாங்க அவர்கிட்ட, ஒரு பொருளாதாரம் இப்படி சமச்சீராக இல்லாமல் உலகம் முழுக்க ரொம்ப மோசமாக இருக்குது, இந்த பொருளாதாரத்தை எல்லாம் சரி பண்ணுறதுக்கு என்ன வழின்னு கேட்டாங்க. அமர்த்தியா சென் அழகாக சொன்னார், பணக்கார நாடுகள், பணக்கார வீடுகள், இந்த ரெண்டும் சரியாகிற வரையும் உலக பொருளாதாரம் சரியாகாதுன்னார். நாம் சொல்கிற கருத்தல்ல. பணக்கார நாடுகளின் எக்கச்சக்கமான வீண் விரயம், பணக்கார வீடுகளின் வீண் விரயம். எப்படி பொருளாதாரத்தை ஒரு சமநிலைக்கு கொண்டு வர முடியும்? உணவுல இன்னைக்கு நாம பண்ற செலவுகளும் நாம பண்ற வெரைட்டிஸ்களும், ஒரு நேரத்தில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அமர்ந்திருந்த போது 2 உணவுக்கு பதிலாக 4 உணவு கொண்டு வந்து வச்ச உடனே, அதுகப்தும் தையிபாத்திக்கும் பி ஹயாத்திக்கும் துன்யா, எப்போ அல்லாஹ் மறுமையில் கொடுக்குறதையெல்லாம் இங்கேயே கொடுக்குறானோன்னு எனக்கு பயமாக இருக்குது. என்ன, 2 உணவுக்கு பதிலாக 4 உணவு தட்டத்துக்கு வந்த உடனே மறுமையில் கொடுக்குறதையெல்லாம், அந்த தையிபாத்துக்களை எல்லாம் அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலேயே கொடுக்குறானோ அப்படின்னு எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லி தன்னுடைய இதை நினச்சி பார்த்த சஹாபாக்கள் தான் நம்மளுடைய முன்னோடிகள். இன்றைக்கி நம்மளுடைய இதுகளில் உள்ள அந்த சைட் டிஷ்ஷுகளை எல்லாம் கணக்கெடுத்தால் வேறு மாதிரி இருக்கும். ஏராளமான பல பேருக்கு போய் சேர வேண்டிய பொருளாதாரத்தை ஏதேனும் ஒரு கூட்டம் நசுக்கி கொண்டே இருக்கிறது. அந்த விஷயங்கள் எல்லாம் சீர் செய்யப்படாத வரை உலகத்தினுடைய பொருளாதாரம் ஒரு சரியான இதுக்கு வராது. எனவே ஜக்காத்துகள் சரியாக தரப்பட வேண்டும், ஹலாலாக சம்பாதிக்கப்பட வேண்டும். இதையெல்லாம் தாண்டி ஒவ்வொருவனும் கொடுத்திருக்கிற பொருள் அல்லாஹ்வுடைய பொருள் என்று சொல்லி சதக்கா செய்யணும். சில பேர்ட்டெல்லாம் சதக்கா வலுக்கட்டாயமாக கேட்டாலும் கிடைக்காது. வசூல் பண்ணுறதுக்கு நடந்து செருப்பு தேஞ்சு போயிடும். 4 பேர் நோட் எடுத்துகிட்டு போய் பெரிய மனுஷன்ட்டு ஊரில் உள்ள பணக்கார்ட்ட உள்ளே போய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஏதாவது எழுதுங்க அப்படின்னு நோட்டை நீட்டினோம்னா அவங்க கேட்பார், நீங்கள்லாம் என்ன எழுதுனீங்கம்பார். ஃபஸ்ட்டு நாங்கள்லாம் என்ன பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இறைவன் துணைன்னு எழுதியிருக்கோம், உங்கள் வேறு என்ன எழுத முடியும்? நாங்கள் நீ என்னத்தையாவது எழுதியா? நாங்கள் நோட்டு போட்டோம், நீ எழுது. சாமானியத்தில் வாங்கிட முடியாது செருப்பு தேய்கிற வரையும். சில இடங்களில் பள்ளிவாசல் சந்தான்னு ஒரு 10 வெள்ளி 20 வெள்ளி வச்சுருக்குறாங்க, வருஷ கணக்கில் தராத ஆளுகள்லாம் இருக்குது பல இடங்களில்.
வெளியே போக மறுக்கிறது மனம், உள்ள வர்றதை மட்டும் விரும்புது மனம். எப்படி சரியாகும் பொருளாதாரம்? வேடிக்கையா ஒரு கதை சொல்லுவாங்க, நான் அடிக்கடி சொல்றது உண்டு. இந்த பிச்சைக்காரனுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் ஆரம்பிச்சிடலாம். பிச்சைக்காரனுக்கெல்லாம் சேர்ந்து அவங்களாம் சேர்ந்து ஒரு சங்கம் ஆரம்பிச்சு, பெக்கர்ஸ் அந்த அவங்கெல்லாம் அத்தனை பேரும் சேர்ந்து எல்லாம் தான் யூனியன் வைக்கிறாங்கல்ல. இப்போது அத்தனை பேருக்கு அசோசியேஷன் இருக்குல்ல, அதனால் நாமளும் ஒரு சங்கம் வச்சுக்கோன்னு அவன் வச்சுக்கிட்டான். பிச்சைக்காரனுக்கெல்லாம் சேர்ந்து வச்சுட்டு யார்ட்டையாவது வசூல் பண்ணல போனான்னு ஊரில் உள்ள பணக்கார்ட்ட போய் முதல்ல வாங்குவோம். ஏன்னா அவர் ஒரு பெரிய தொகை எழுதிட்டாருன்னா மற்றவங்களாம் எழுதுறதுக்கு வசதியாக இருக்கும். முதல்ல அங்கே போய் வாங்கிடுவோம். அதே மாதிரி மற்றவங்களையும் எழுத சொல்லலான்னு சொல்லி போட்டு ஊரில் பெரிய பணக்காரன். இன்னொரு செய்தி என்னென்னா, அவன் தான் ஊரில் பெரிய கஞ்சன். அவர்கிட்ட போய் உள்ளே நுழைஞ்சு நோட்டை எல்லாம் கொடுத்து நாங்கள்லாம் ஒரு மன்றம் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு உடனே அவர் பார்த்தாரு. இவனுக்குன்னு அசோசியேஷன் ஒரு சங்கம் வச்சுட்டானுங்களான்னு நினச்சிக்கிட்டு, நான் ஒன்றும் எழுத மாட்டேன். இல்லை, பெரிய தொகை நீங்கள் எழுதுனா தான் எல்லோரும் எழுதுவாங்க, அதனால் ஏதாவது ஒரு நல்ல தொகை எழுதுங்க. 1000 ரூபாய் எழுத மாட்டேன். எல்லாம் பேசி பேசி அது கரைக்க முடியாத கல், அவங்க ஒன்றும் வேலைக்கு ஆகல. அப்புறம் 1000 ஆச்சு, 500 ஆச்சு, 200 ஆச்சு, 100 ஆச்சு, ஏதாவது எழுத மாட்டேன். கடைசியாக சொன்னாங்க 10 ரூபா எழுது, 10 ரூபாயாவது எழுது. இல்லை, அவர் எழுத மாட்டேன்னார். அவனுக்கு சொன்னானுங்க, இப்போ உனக்கு 2 வழி தான் இருக்குது. ஒன்று 10 ரூபா எழுது, இல்லைன்னா எங்கள் சங்கத்தில் மெம்பர் ஆயிரு. எங்கள் சங்கத்தில் மெம்பராக சேர்ந்துரு. ஏன்னா இதை விட மோசமாக ஏதாவது இருக்கா? சில பேர்த்திட்ட கரைக்கவே முடியறதில்லை. வெளியே வருவதில்லை போன பணம், அது அல்லாஹ்வுடைய பணம். கணக்குகளுக்கு அப்பாற்பட்டு அது வெளியில வரணும். அது வராத வரை அவன் ஒரு குறிப்பிட்ட சரவுண்டை மட்டும் சிதைக்கல, ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்தையும் சிதைப்பதை போல. ஒரு தனி மனித பணக்காரன் செய்கிற தன்னுடைய மகளுடைய திருமணம், நிச்சயமாக இந்த சமுதாயத்தில் 100 திருமணங்களை நடத்தலாம். 100 திருமணங்களை, அப்படிப்பட்ட திருமணங்கள் இதெல்லாம் தான் இந்த இஸ்லாமிய பொருளாதாரத்தை சிதைச்சிட்டு இருக்குது. ஆக நான் மீண்டும் சுருக்கமாய் கூறி முடிக்கிறேன். வட்டி முழுமையாய் முஸ்லிம்களிடமிருந்து விடைபெற வேண்டும். ஜக்காத்து மிகச்சரியாக கணக்கிட்டு தரப்பட வேண்டும். ஊர்தோறும் மஹல்லா பைத்துல் மால் என்று ஏற்படுத்தி அதன் வழியாக ஏழைகளை கண்டறிந்து அவை அதன் வழியாக தரப்பட வேண்டும். காலமெல்லாம் மௌத்தாகும் வரை ஹலாலான சம்பாத்தியம் என்கிற முடிவுக்கு வர வேண்டும். என்னுடைய குடும்பத்தின் நிலைமையை மீறி அந்த யதார்த்த நிலைக்கு அப்பாற்பட்டு இஸ்ராஃப் என்கிற வரம்பு மீறலை, வீண் விரயத்தை, ஆடம்பரத்தை நான் செய்ய மாட்டேன் என்ற முடிவுக்கு முஸ்லிம்கள் வர வேண்டும். அதுவரை ஒரு நல்ல பொருளாதாரத்தை நம்மாலே சமைத்துவிட படைத்துவிட முடியாது. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலா அவன் விரும்பிய பிரகாரம் சம்பாதிக்கவும், அவன் விரும்பிய பிரகாரமுமே செலவழிக்கவும், அவன் விரும்பியபடி அவன் நாளை மறுமையிலே கேள்வி கேட்கிற போது மிகச்சரியாக கணக்கு வழக்குகளை சமர்ப்பிக்கவும் தயாராக இருக்கிற நன்மக்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم إنا نسألك فعل الخيرات وترك المنكرات وحب المساكين وبر الوالدين. رب ارحمهما كما ربيانا صغيرا. اللهم ارزقنا زيارة النبي صلى الله عليه وسلم في الدنيا وشفاعة النبي صلى الله عليه وسلم في الآخرة وصحبة النبي صلى الله عليه وسلم في الجنة. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصل وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل وسلم. வான்மறை சோலையில் வள்ளல் நபி பாதையில், வான்மறை சோலையில் வள்ளல் நபி பாதையில் எண்ணில்லா துயர் சுமந்த கண்மணிகள், நம் இஸ்லாத்தின் மனம் பரப்பும் தீன் மலர்கள், நம் இஸ்லாத்தின் மனம் பரப்பும் தீன் மலர்கள்.
தோழர்கள்